தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள், தடுப்பூசி விநியோகம் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டறியலாம். ஸ்டாலின், விவரம் என்ன? மணிமாறன், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசியை நடவடிக்கைகள் தமிழகத்தில் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்று இந்த கொரோனா தடுப்பூசி ஒத்திகை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் நடைபெறும் கொரோனா தடுப்பூசி அந்த பணிகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்தியா முழுவதும் அவசர கால தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கடந்த 2ஆம் தேதி நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி நடவடிக்கை என்பது நடைபெற்றது. தமிழகத்தில் 17 இடங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் அந்த ஒத்திகை என்பது கடந்த 2ஆம் தேதி நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேரில் இந்த நடைபெற்று வரக்கூடிய பணிகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா முதற்கட்டமாக இந்த முன்கள பணியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் முன்னுரிமை என்பது அளிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பார்த்தோம்னால் 736 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு மருந்துக்கான அந்த ஒத்திகை என்பது ஏற்கனவே நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி சேமிப்பு கிடங்களையும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் ஒத்திகையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா 2 கோடிக்கு மேற்பட்ட தடுப்பு மருந்துகளை, இந்த கொரோனா தடுப்பு மருந்துகளை சேமிக்க கட்டமைப்புகள் என்பது ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், தடுப்பு மருந்தை சேமிப்பதற்கு குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கள், தடுப்பு மருந்தை தடுப்பு செலுத்தும் மையத்துக்கு கொண்டு செல்ல குளிரூட்டப்பட்ட பெட்டிகளுடன் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் எவ்வாறு இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளன, அதே போல இந்த உருமாறிய கொரோனா தொடர்பான அந்த தடுப்பு பணிகளை தமிழகம் எவ்வாறு மேற்கொண்டு வருகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சருடன் தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆலோசித்து வருகிறார். தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ஸ்டாலின். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். Our strong appreciation for providing exemplary services on the health front in particular, which is my domain, and also ensuring that the fight against COVID, which they relentlessly pursued during 2020, was also very, very successful. Various facts that we noticed, including the performance of 100% RT-PCR tests, providing good quality facilities for treatment of patients even in the government sector, and also for now institutionalizing the post-COVID care sequelae and the research around that. I had come to Tamil Nadu specifically to oversee the arrangements being made for the impending vaccination against COVID that the health workers and the frontline workers shall be getting in the first phase. Today, as you know, this dry run has taken place in all parts of the country except 3 states where they had already done it. And since morning I had the privilege to visit 3 facilities specifically in the government sector and the private sector, and also the central stores where the vaccines are stored for distribution to most of the southern states, along with syringes and many other things. Also had the opportunity to visit one
facility providing radiotherapy to poor patients of cancer through a government facility with the help of linear accelerators, etc. I can only say that I was very happy and satisfied, and whatever feedback I have taken, the detailed presentation that was made by the Health Secretary of Tamil Nadu at one of the super specialty hospitals, I think it was very thorough, very comprehensive. Tamil Nadu government and its health department deserves our highest appreciation for the good work that they have been doing and pursuing also. I reminded the Chief Minister that in the early part of 2020 we had jointly laid the foundation stone of few medical colleges which have been given to Tamil Nadu because of the blessings of our Prime Minister. You know that in the second term of the Prime Minister in 2019, the cabinet had decided to have 75 more medical colleges converted from district hospitals in the country. All the 75 medical colleges have been decided, and fortunately for the people of Tamil Nadu, because of the blessings of our Prime Minister who has a special attachment for the people here, 14 medical colleges were 11 medical colleges were given to Tamil Nadu, and we had laid the foundation stone of a couple of them in the beginning of 2020. I have requested the Chief Minister to keep his commitment to the health sector at the highest level. That's my own selfish interest, being a health professional myself and being associated with the field of health for over 4 decades now, and have also asked him specifically, apart from this vaccination campaign, which will, I am sure, follow soon, and it will be done meticulously. We have asked him to focus a little more on TB elimination, because we want that some of the states which have the potential and the capability to eliminate tuberculosis by 2025, 5 years ahead of the international goals, as per the dreams of our Prime Minister. I have high hopes that Tamil Nadu could be one of those states where they can do it even before that, and examples like this could be showcased before the rest of the people, so that they can also emulate the example of Tamil Nadu. I have also requested the Chief Minister that the attention that our health and wellness centers, for which we have a very ambitious program of creating 1.5 lakh health and wellness centers, focusing on preventive, promotive and positive health in all parts of the country by the end of year 2022, when the Prime Minister wants to deliver a new India to all Indians. There also we want Tamil Nadu to excel, do things well in time, and see that all over Tamil Nadu, apart from what they are already doing through these health and wellness centers, a good quality movement around health issues, a social movement around these health issues is created. We had a good discussion, and Chief Minister has also conveyed his compliments to the Prime Minister. He has also conveyed his gratitude for all the support that the central government has given to the state of Tamil Nadu in the recent months, and I can promise on behalf of the
central government, our Prime Minister, that we shall do our best to help the people of Tamil Nadu, not only in the health sector, but in every sector where they need and deserve support from the central government. Thank you. So anything in terms of when the vaccines will be rolled out? When the vaccines will be rolled out? You will all get to know about it as soon as, after all these preparations that are happening, the trial runs that are happening in the country, they are only happening because the vaccine has to ultimately roll out one day. And as soon as the date for that is decided, you will be the first people to know about it. தமிழகத்தில் கொரோனாவுக்கான சிகிச்சை சிறப்பான முறையில் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். தடுப்பூசி போடப்படுவதற்கான தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் கூறியிருக்கிறார்.